السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم الصوم لي وأنا أجزي به. வல்லவனை போற்றி வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் பொழிந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஒரு மாபெரும் சங்கைக்குரிய சிறப்புக்குரிய ஒரு மாதத்திலே நம்மை அமர வைத்திருக்கிறான். இந்த மாதத்தினுடைய பெயர் ரமதான் என்று பெயர். ரமதான் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமதான் என்பதற்கு சுட்டரிக்கக்கூடியது, பொசுக்கிவிடக்கூடியது என்று பொருள். ஏன் இந்த பெயர்? ரமதான் என்பது அரபு நாட்டிலே வெயில் காலத்திலே வரும். சாதாரண நம்ம நாட்டுடைய வெயில் மாதிரி கிடையாதுங்க. அரபு நாட்டுடைய வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் அதுக்கு ரமதான் என்ற பெயர் வந்திருக்கிறது என்பதாக சொல்றாங்க. இன்னொரு அர்த்தத்தையும் பார்க்க போனால், ரமலானுடைய மாசம் இருக்கிறது. இந்த மாதத்துல நம்ம எவ்வளவுதான் பாவங்களை செய்திருந்தாலும் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் சுட்டு பொசுக்கி விடுவான். அப்படிப்பட்ட மகபிரத்துக்கு சொந்தமான மாதம், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்று தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அதனால் தான் ரமலான் என்ற பெயர் வந்திருக்கிறது என்று இறைநேசர்கள் சொல்லுவார்கள். நாம பார்க்கணும், ரமலான் என்ற இந்த ரமலானினுடைய சிறப்பை பற்றி ஏராளமான ஆயத்துக்களும் அதே போல ஹதீஸுக்களும் நமக்கு அறிவித்து காட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தினர்களின் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதுபோல உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் இந்த நோன்பு கடமையாக்கணும்? அல்லாஹ் நம்மளை ஏன் பசியோடு நம்மை ஏன் இருக்க சொல்ல வேண்டும்? இதற்கு காரணம் என்ன என்று பலவிதமான கேள்விகள் நம்முடைய மனதிலே எழலாம். ஏன்னா ஒரு மாச காலமாக நாம் பசித்திருக்கிறோம். இதனால அல்லாஹ்க்கு ஏதாவது கிடைக்க போவதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதையும் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். நோன்பு எதுக்காக தெரியுமா என்று சொல்லியிருக்கிறேன்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். இதனால எப்படி இறையச்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். முதல்ல நம்ம யோசிக்கணும், இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். ஆனா இவ்வளவு காலமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்?
எந்த ஒன்றை ஏவினானோ அந்த ஒன்றை செய்வதற்கு பெயர் தக்குவா. ரெண்டு விஷயம். ஒண்ணு, அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும், அல்லாஹ் சொல்லாததை செய்யக்கூடாது. அதே போல அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாசத்துல நமக்கு நோன்பு வைக்கிறதுனால நமக்கு தான் பலன் அளிக்கும். இதை நம்ம தான் தவறுகளை விட்டு தவிர்த்துக்க முடியும். இருந்தாலும் ரமலானிலே நோன்பு வைத்தவர்களுக்கு பலவிதமான சிறப்புகளை கொடுக்கின்றான் இறைவன். என்னங்க, நமக்கு நாமே தங்கம் சம்பாதிக்கணும். இப்ப நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு யாராவது கூலி தரணுமா? கிடையாது. ஆனா அல்லாஹ் நமக்கு கெட்டதை விட்டு நாம் தவிர்த்து கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான். கடமையாக்கி விட்டு நமக்கு அதை கூலியாகவும் கொடுக்கின்றான். என்ன கூலி? மற்ற எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா கூலிகளை கொடுத்துருவான். ஆனா நோன்பு பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா சொல்றான்? அஸ்ஸௌலி, நோன்பு எனக்குரியது, அனா உஜ்ஸி பிஹி, நான் அதற்கு நேரடியாக கூலி கொடுக்கின்றேன் என்று சொல்கிறார். இன்னொரு வாசகம் இப்படி வாசிப்பார்கள் இந்த ஹதீஸை, அனா உஜ்ஸா பிஹி, நோன்புக்கு வேற எதுவுமே கூலி கிடையாதுப்பா, நானே நேரடியாக உங்களுக்கு கூலியாக கிடைக்கின்றேன் என்று சொல்கிறார். அப்ப சொர்க்கம் இருக்குதுங்க. ஆனா சொர்க்கம் யார் உருவாக்குறது? அல்லாஹ் உருவாக்குறது. அதே போல நரகம் இருக்குது. நரகம் யார் உருவாக்குறது? அல்லாஹ் உருவாக்குறது. அப்ப சொர்க்கம் நரகத்திற்காக நாம் அமல் செய்கிறோமா? ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்கிறோமா என்று பார்த்தால் எது நமக்கு சிறந்தது? அல்லாஹ்வுக்காக அமல் செய்யணும். ஏன்னா அல்லாஹ் நமக்கு கிடைத்து விட்டால் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹர்மானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் இருக்கிறதே அது மிகப்பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைகிறதுக்கு இந்த உலகத்துல நம்ம கொஞ்சம் நஞ்சமாவது கஷ்டப்படணும். கஷ்டப்படாமலேயே சொர்க்கம் கிடைக்க வேண்டுமா? அப்படின்னா கிடைச்சிடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கும் போதே அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்கிறான்? அம் ஹஸிபத்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்து விட்டோம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு இடத்துல இறை தூதர்களுக்கு கஷ்டம் வந்தது. எந்த அளவுக்கு என்றால், ஹத்தா யகூல ரசூல் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பப்பா கிடைக்கும் சொல்லி ரசூல்மார்கள் ஏங்குவார்களாம். அந்த அளவுக்கு முன்னால் உள்ளவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபாக்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பேன் காத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நல்ல ஒரு தரையில உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வை நாம் நினைத்த நேரத்திலே நினைத்தபடி வணங்குவதற்கு நமக்கு சக்தி இருக்கிறது. அன்றைக்கு வணங்கினார்கள், அது அடிக்கப்பட்டார்கள், மிதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் ஈமானிலே குறை வைத்தார்களா? குறை வைக்கவில்லை. அப்ப ரமலானுடைய மாசத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலாவது நம்ம நோன்பு வைக்கிறோம். ஆனா அந்த நோன்பையும் முழுமையாக வைக்க வேண்டும். என்னங்க, அல்லாஹ் தஆலா 5 கடமைகள் நமக்கு வச்சிருக்கான். ரமலான் மாசம் வந்தா மட்டும் நோன்பு வச்சுக்கிட்டு அதே மாதிரி தொழுகாம இருக்கிறது கிடையாது. ஆனா நிறைய பேர் தொழுகாம இருக்கிறோம். ஆனா நிறைய பேர் தொழுகிறது கிடையாது. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், நோன்பு ஒரு கடமை, அதுபோல தான் தொழுகையும் ஒரு கடமை. ஆனா நோன்பை பொறுத்தவரையில் ரமலானை மட்டுமல்ல கடமையாக்கி இருக்கிறான். தொழுகையை பொறுத்தவரையில் இன்னைக்கு சாயங்காலம் நீ மௌத்தாகலையா, சாயங்காலம் அசர் தொழுகையை தொழுகையான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். அப்ப எல்லா நேரமும் செய்ய வேண்டிய கடமையை நம்ம மறந்துட்டு ஒரு மாசம் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செஞ்சா அல்லாஹ் ஒத்துப்பானாங்க? ஒத்துக்க மாட்டான். அதனால இந்த மாதத்துல இருந்து இனிமேல் எப்படியோ அதை விட்டு விடுங்க. ஆனால் இனிமேல் இருந்து இந்த பயானுக்கு பிறகாவது நம்ம தொழுகாதவர்களாக இருந்தால் சரியான முறையை தொழுக வேண்டும். நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். எல்லாருடைய வீட்டிலையுமே வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சில தேவைகள் இருக்கும். ஆனால் உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன், ஆனால் நான் சொன்னவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறான் இறைவன். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வஇன் ஷகரதும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். ஒரே வார்த்தை, அதிகப்படுத்த வேண்டாம். எல்லா விஷயத்திலையும் அதிகப்படுத்திடுவான். அவன் நினைச்சா அதிகப்படுத்த முடியாதாங்க. அல்லாஹ் நினைத்தால் அதிகப்படுத்த முடியும். அல்லாஹ் நினைத்தால் அழித்து விடவும் முடியும். அல்லாஹ் எத்தனையோ சமுதாயத்தை குற்றங்களின் காரணமாக பிடித்திருக்கிறான், தண்டித்திருக்கிறான். அதை எத்தனையோ சமுதாயங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால் அவர்களை பாதுகாத்தும் இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை நம்ம எடுத்துப்போம். அவங்களுடைய கூட்டத்தார்கள் 900 வருடமாக ஆரம்ப காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 900 வருடங்கள் அழைப்பு பணி செய்கிறார்கள், அல்லாஹ்வை பக்கம் அழைக்கிறார்கள். ஆனா அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? வஸ்ஸக்பரு இஸ்திக்பாரா, அவர்கள் பெருமை அடித்தார்கள், புறக்கணித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க? யா அல்லாஹ், இவர்களை நீ வெள்ளத்தை கொண்டு அழித்து விடு என்று துஆ
எனக்கு எதையெல்லாம் கட்டளையிட்டாயோ அதையெல்லாம் நான் செய்துவிட்டேன். ஆனால் திருக்குர்ஆனிலே நீ ஒரு வசனத்தை வைத்திருக்கிறாய். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்றாங்க, ஒரு ரோனி அஸ்தஜிபுலக்கும், என்னை அழையுங்கள் நான் பதில் தருகிறேன் என்று சொல்கிறான். அதே போல இன்னொரு இடத்துல என்ன சொல்றான், லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். அப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். துஆ கேட்கிறது ஒரு கலை. சும்மா எனக்கு அதை கூட இதை கூட இது கூடன்னு கேட்டுட்டு போறதுக்கு பேர் துஆ கிடையாது. நபிமார்களுடைய துஆவை பாருங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீனுடைய வயிற்றிலே இருக்கிறார்கள். ஒரே ஒரு துஆ தான். வேற எதையும் வயிற்றிலிருந்து வெளியே நான் தப்பு பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன் எதுவுமே சொல்லல அந்த நபி. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, இறைவனே உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது. இன்னி சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் என்று தன்னை தானே இகழ்ந்து கொள்கிறார்கள். உடனே அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நீனே யூனுஸை வெளியிலே துப்பிவிடு என்று. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியிலே வருகிறார்கள். அந்த மக்களையும் போய் பார்க்கிறார்கள். வேதனை வருகிறதா என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வேதனையால் அழைக்கப்பட்டிருப்பாங்க இந்த மக்கள். நம்ம போயிட்டு வர வேதனையெல்லாம் வந்து இந்த மக்கள் சாம்பலாகி இருப்பார்கள் என்று நினைத்து போகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் சந்தோஷத்திலே யூனுஸ் நபியை பார்த்து ஓடி வருகிறார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். அப்ப பாருங்க, நம்ம கேட்கிற துஆவை உருப்படியாக கேட்கணும். எந்த துஆவை கேட்டால் இறைவனுடைய மனம் ஒடுங்கி போகுமோ அப்படி நம்முடைய துஆ இருக்க வேண்டும். சும்மா எனக்கு அதை கூட இதை கூட கேட்கறத விட முதலிலே அல்லாஹ் செய்தவற்றை நாம் செய்திருக்கிறோமா. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம போய் கேட்கிறோங்க, ஒரு சாதாரண மனிதர் எனக்கு காசு கொடுங்க, எனக்கு தேவை இருக்குன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அவர்கிட்ட எப்படி நடந்திருக்கணும்? நல்ல முறையில் நடந்திருக்கணும். அவர் வரும்போதெல்லாம் ஏதாவது செருப்பை தூக்கி அடிச்சுட்டு சாணியை தூக்கி வீசிட்டு இது போன்ற அவருக்கு தொந்தரவுடன் கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டு எனக்கு இது கொடுப்பா, காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் கொடுப்பாராங்க? கொடுக்க மாட்டார். ஏன்னா மனிதனாக நம்மளுடைய மூளை சொல்றது இல்லையா, அவனுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கஷ்டத்துல போய் மறுபடியும் அவன் கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான், டேய் எனக்கு இவ்வளவு அடிச்சுட்டேன், இவ்வளவு துன்புறுத்திட்டேன், ஆனா உனக்கு போய் இப்ப நான் உதவணுமான்னு சொல்லி நம்மளை கேட்பானா இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் நமக்கு ஏவிய கடமைகளை சரியாக செய்வதில்லை. ஆனா நோன்பு வந்துட்டா நோன்பு மட்டும் வச்சுட்டு யாரெல்லாம் எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடுன்னு கேட்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும், நோன்பு வைப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஐவேளை தொழுகைகளை இனிமேலாவது நான் தொழுவேன் என்று பாவ மன்னிப்பை முதலிலே வைக்க வேண்டும். பாவ மன்னிப்பு எப்படி தெரியுமா வைக்கணும்? ஒரு பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறோம்னு சொன்னாக்க மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாது. உடனே இன்னைக்கு ஒரு தேவை வந்துச்சு, அதனால நான் 5 நாள் தொழுகணும், அதுக்கு பிறகு 5 நாள் தொழுகி நாம விட்டுட்டு நம்ம மனைவி ஆயிரம்னு நினைச்சோம்னாக்கா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால அல்லாஹ்விடத்திலே முதலிலே அவன் நமக்கு ஏவிய கடமைகளை எல்லாம் நாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு அவனிடத்திலே கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இரண்டாவது விஷயம் என்னன்னா, நோன்பு நமக்கு இன்னொரு விஷயத்தையும் உணர்த்தி காட்டுது. பசி. நோன்பு வைக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படுதுங்க? பசி ஏற்படுகிறது. அப்ப நம்ம இதுவரைக்கும் அந்த பசியை நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம். ஏன்னா நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வந்துடும். ஆனா இன்னைக்கு நம்ம நோன்பு வச்சிருக்கிறதுனால நமக்கு பசி எடுக்குது. அது கூடயே சேர்த்து தண்ணி தாகமும் எடுக்கிறது. அப்ப பசியையும் தண்ணி தாகத்தையும் அல்லாஹ் நம்மை உணர வைத்திருக்கிறான் என்றால் இந்த மாதத்துல நம்ம என்ன உணரணும்? இப்படி பல குடும்பங்கள் ஏழையாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஒரு மாசம் நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், ஆனா நம்மளே போன்ற பல குடும்பங்கள் ஏழையாக இருக்கிறது. அவங்க நோன்பு வைக்கல, ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால அவர்கள் பட்டினி கிடைக்கின்றார்கள். அவங்களுக்கு தண்ணி உண்மையிலேயே தண்ணி குடிப்பதற்கு கிடைக்கவில்லை. அதனால அவங்க தண்ணி குடிக்காம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களையும் இந்த ரமதான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபத்தர ஸாயிமன், ஒரு நோன்பாளிக்கு யாராவது நோன்பு திறப்பதற்கு பொருட்களை வாங்கி கொடுக்கிறீர்களா, அவருக்கும் இந்த நோன்பாளியினுடைய கூலியே அப்படியே கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவர் சந்தேகம் வரும், அவருடைய கூலி இவருக்கு போச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
சொல்கிறான், மாமின் ஆபதின் நஸரத் பிஹி பலியத்துன் ஃபஅதஸம பி இல்லா அஅதைதுஹு கபல அன் யஸ்அலனி வ அஸ்தஜீபு லஹு கபல அன் யதுஊனி. ஏதாவது ஒரு மனிதனுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்றால், அப்ப நோன்பு நமக்கு ஒரு கஷ்டம் மாதிரி தானே. அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு அப்படி கிடையாது. நோன்பை சுகமாக நினைப்பார்கள். ஒரு ஒரு காதலன் காதலி இருக்காங்கன்னா எப்படி காதலை கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அவன் சுகமாக ஏற்கின்றானோ அது போல இறைநேசர்கள் அல்லாஹ்வை ஒரு காதலனாக பார்ப்பார்கள். அதனால அல்லாஹ் தஆலா என்னை நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறான், அதனால நான் நோன்பு நோக்கிறேன். இந்த மாசத்துல அவனுக்காக நான் பசித்து கிடக்கின்றேன், அவனிடத்திலே நான் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், யாருக்காவது நான் கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தை அவன் அடைந்து என்னை பற்றி குறை சொல்லாமல் அந்த கஷ்டத்தை அவன் பொறுத்துக் கொள்கிறான் என்றால் அவன் கேட்காததை கூட நான் கொடுப்பேன் என்று சொல்கிறான் இறைவன். அதே போல ஏதாவது இன்னொரு மனிதனுக்கு குறை ஏதாவது கஷ்டம் நான் கொடுத்துட்டேன், ஆனா அந்த மனிதன் போய் நேரடியா அல்லாஹ் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாப்பா, எனக்கு தலைவலியை கொடுத்துட்டாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் மற்றொரு மனிதனிடத்திலே சொன்னால் அப்போது உங்களுக்கு அவ்வாபு சமாயி அனுகு வானத்தினுடைய எல்லா கதவுகளையும் நான் மூடிக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் இறைவன். இப்ப பாருங்க, நமக்கு அல்லாஹ் கொடுத்த கஷ்டத்திலே பொறுமை இருக்க வேண்டும். எனவே இந்த நோன்பு நமக்கு பொறுமையையும் நினைவூட்டுகிறது. அடுத்து இரண்டாவதாக இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லஹாக் என்ற ஒரு இமாம் சொல்கிறார்கள், மல்லம் எருதல் பைனகுல்லி அர்பஈன சனத்தன் பி பலியத்தின் அவ் ஹம்மின் அவ் முஸீபத்தின் வலைஸ லஹு இன்தல்லாஹி கைர். ஒரு மனிதன் 40 வருஷமாக, லஹாக் என்ற இமாம் சொல்றாங்க, 40 வருட காலமாக எவனாவது ஒருத்தன் ஆரோக்கியமாக நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டமும் வரலைன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு கஷ்டம் கூட வரலையா, அப்ப நாளைக்கு நீ வறுமையில கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு நல்லதை தான் நாடுவான். நமக்கு கஷ்டம் வருதா, அப்பொழுதும் அல்லாஹ்வை புகழ்கிறோமா என்று அல்லாஹ் பார்க்கிறான். நமக்கு காசு பணம் வந்துட்டா மட்டும் அல்லாஹ்வை புகழணும், கஷ்டம் வந்தாங்க அல்லாஹ்வை திட்டணும்னு சொல்லி எந்த ஒரு இறைநேசரோ எந்த ஒரு அல்லாஹ்வின் தூதர்களோ சொல்லவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமைக்கு பெயர் போன நபி. அந்த நபியினுடைய உடலிலே அல்லாஹ் தஆலா 18 வருட காலமாக புழு பூத்து கிடக்கிறார்கள். புழு, உடம்பு ஃபுல்லா புழு, நாற்றம் எடுக்கிறது, ஊர் மக்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அந்த நிலைமையில் கூட அந்த நபி அல்லாஹ்வை பற்றி ஒரு தடவை கூட திட்டியது கிடையாது. அவங்களுடைய பொறுமையை பார்த்துட்டு 18 வருஷமாக, சும்மா ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 18 வருட காலமாக அவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றி கொடுக்கின்றான். அவங்க மனைவி வெளியில போயிருந்தாங்க அன்னைக்கு. அப்ப அல்லாஹ் சொன்னானா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய ஒரு துஆவை பாருங்கள். அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுதான், ஆனால் அவங்க செய்யற ஒரு துஆவை பாருங்க. ரப்பி, என் இறைவா, என்னை பரிபாலிப்பவனே, அன்னி மஸ்ஸனிய துர்ரு, எனக்கு கஷ்டம் வந்து விட்டது, எனக்கு நோய் வந்து அடைந்து கொண்டது, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், மேலும் நீயோ கிருபையாளர்களுக்கு எல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்வை கிருபையாளனே என்று அழைக்கிறார்கள். நமக்கு ஒரு தலைவலி வந்துட்டா, கிருபையாளனே எனக்கு தலைவலி கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், நீ வேற எனக்கு தலைவலி கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம பேசுவோம். இதுதான் அல்லாஹ்வின் நேசர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப சொல்கிறார்கள், 40 வருட காலமாக எவனாவது ஒருத்தனுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுக்கவில்லை என்றால் அவன் நரகத்திற்கு சொந்தக்காரன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப கஷ்டம் வருகிறதா, அப்ப நம்ம என்ன செய்யணும், பொறுமை காக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த நோன்பு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அது மட்டுமல்லாது ஹராமான உணவுகளை கொண்டு நோன்பு திறக்க கூடாது என்பதையும் இந்த நோன்புடைய காலம் நமக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறது. காலையில இருந்து கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், ஆனா கடைசி சமயத்துல ஒரு ஹராமான சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம்னா என்ன தெரியுங்களாவது, காலையில இருந்து வச்சு அந்த நோன்பு ஃபுல்லா வெறும் பசித்து இருந்ததற்கு சமம். அதனாலதான் நமக்கு கஞ்சிக்கே ஒருத்தர் காசு கொடுக்கின்றார் என்றால் கூட, நீங்க என்ன வியாபாரம் செய்றீங்க, எதுக்காக காசு கொடுக்கிறீங்க, என்ன நீயத்திலே காசு கொடுக்கின்றீர்கள் என்று யோசித்து கேட்டுத்தான் காசை வாங்க வேண்டும். அந்த பணத்தில் தான் கஞ்சி காட்சியாவது நம்ம குடிக்கணும். சும்மா யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அந்த காசை எல்லாம் வாங்கிவிட்டு அதிலிருந்து நமக்கு கிடைத்தால் போதும், நோன்பு திறந்தால் போதும் என்று நினைத்தால் அது நோன்பினுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது இபாதத்துகள் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்காங்க. இந்த இபாதத்துகளுக்கு என்ன நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறேன் என்று
4 பேரை தவிர. ஏன்னா இந்த மாசத்துல லைலத்துல் கத்ர் என்ற ஒரு சிறப்புக்குரிய இரவையும் அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த இரவுலையும் தான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான். 4 பேர் தான் அல்லாஹ் எப்பவுமே மன்னிக்க மாட்டாங்க. அந்த குணத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம திருந்திக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்ப அது அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுமினு ஹம்ரின், எப்ப பார்த்தாலும் சாராயம் ஊத்திக்கிட்டு இருக்கிறது, சாராய வண்டியாக இருப்பது. சாராயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹராமாக்கி இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் ஹராமாக ஆக்கி இருக்கிறான். ஏன்னா அதை குடிச்சோம்னா புத்தி வேதனைச்சு போய் தவறுகளை நாம போய் விழுந்து விடுவோம். அதனால முதுமினு ஹம்ரின், எப்ப பார்த்தாலும் சாராயம் குடிக்கிறோம்னு அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இரண்டாவதாக சொல்றாங்க, முஆக்குல்லி வாலிதைஹி, தாய் தந்தையருக்கு நோவினை செய்பவன். நோவனினா என்ன, அடிக்கிறது உதைக்கிறது தானா? அப்படி கிடையாதுங்க. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? வலா தகுல்லஹுமா உஃபின், அவங்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீர்கள் என்கிறது இஸ்லாம். அப்ப இரண்டாவது யார் தெரியுமா? காதியுர் ரஹமி, உறவுகளை துண்டிக்க கூடியவன். நம்ம எல்லாருமே சொந்தக்காரனை பார்த்தா தூரமா போவோம், அவன் கிடைக்கிறான்ப்பா, அவனாலதான் நான் இப்படி கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்னூ பில் முஃமினீன கைரா, யாரை பார்த்தாலும் ஒரு முஸ்லிமை பார்க்கறீங்களா நல்ல பார்வையோடு